வணக்கம். இன்னைக்கு நம்ம அரோரால ஜார்ஜ் தாம்சன் அப்படிங்கிற ஒரு சிறந்த மார்க்சிய அறிஞரும் போராளியுமானவரை பத்தி தான் அறிமுகத்தை பார்க்க போறோம். ஏன் இவரை பத்தி பார்க்கணும்? இவர் யார் அப்படின்னா, இவர் பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த ஒரு சிறந்த மார்க்சிய அறிஞர். ஃப்ரம் மார்க்ஸ் டு மாவோ, அதாவது மார்க்ஸ் முதல் மாவோ வரை, கேபிட்டலிசம் அண்ட் ஆஃப்டர், முதலாளியமும் அதன் பிறகும், மனித சாரம், ஹியூமன் எசன்ஸ் போன்ற புத்தகங்களை எழுதியவர். பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவர் மார்க்சிய அறிஞர் பல புத்தகத்தை எழுதுறாரு அப்படின்னா, அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்களே, அதுல ஏன் இவரை குறிப்பா பார்க்கணும்? இவருக்கு என்ன அப்படி தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆமா சிம்புக்கு ரசிகர் மன்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜார்ஜ் தாம்சன் அவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கு. அந்த தனி சிறப்பு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, மார்க்சியர்கள் மத்தியில உலகம் தலைவர்கள் ஒரு பெரிய பிளவு இருந்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்ஸ் மற்றும் எங்கல்ஸ் இருவரின் பிறகும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளர ஆரம்பிச்சும் போது மேற்கத்திய மார்க்சியர்களுக்கும் கிழக்குலகத்துல இருந்த மார்க்சியர்கள் அல்லது பொதுவாக இருந்த போராளிகளுக்கும் ஒரு பெரிய கேப் இருந்தது. அது மேற்கத்திய மார்க்சியர்கள் கிழக்கத்திய மார்க்சியர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத விட, காலனித்துவ நாடுகளில் இருந்த மார்க்சியர்களுக்கும் காலனியப்படுத்தப்பட்ட நாடுகளில் இருந்த மார்க்சியர்களுக்குமே ஒரு பெரிய பிளவு இருந்தது. அதை நம்ம லெனினியத்தின் அடிப்படை அப்படின்ற வீடியோலையும் பார்த்திருப்போம். லெனினும் இதை குறித்து வாதிட்டு சொல்றாரு, மேற்குலகத்துல அதாவது காலனித்துவ நாடுகளில் இருக்கும் மார்க்சியர்கள் காலனியப்படுத்தப்பட்ட நாடுகளில் இருக்கும் உரிமைகளை பற்றி பேசவில்லை என்றால் அவர்கள் மார்க்சியர்களே இல்லை அப்படின்னு சொல்றாருன்றதை நம்ம பார்த்தோம். அதற்காக அவர் முயற்சிகளும் எடுத்தாரு. அவர் காலத்துல கம்யூனிஸ்ட் அகிலம் காலனியப்படுத்தப்பட்ட நாடுகளில் இருந்து போராளிகளை கூட்டு வந்து பெரும் விவாதங்களையும் கூட்டங்களையும் நடத்துச்சு. இந்த முன்னெடுப்பானது லெனின் காலத்துல சிறப்பா நடந்தது. லெனினுக்கு பிறகு ஸ்டாலின் அவரால் முடிஞ்ச வரை இதை கொண்டு சென்றார். ஆனா ஸ்டாலினோட இறுதி காலத்திலே பாத்தீங்க அப்படின்னா, சைனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான விவாதம் தொடங்குச்சு. இதை சாக்காக பயன்படுத்தி கொண்ட சந்தர்ப்பவாதிகளும் இல்ல ஏற்கனவே தங்களுக்கு ஐரோப்பிய சார்பு நிலை இருக்க அறிவுஜீவிகளும் ரஷ்யா பக்கம் எடுத்துட்டு சைனாவின் எதிர்நிலை எடுக்க தொடங்கினாங்க. இது ஸ்டாலின் அவர்கள் இறந்தது பிறகு மிக மோசமான நிலைமைக்கு போய் இதை ஒரு சாக்காகவே கொண்டு மேற்கத்திய மார்க்சியர்கள் பலரும் திரிபுவாதத்திலும் சந்தர்ப்பவாதத்திலும் இறங்கினாங்க. அவர்கள் முற்றிலும் சைனாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்தாங்க. அப்போதுதான் ஜார்ஜ் தாம்சன் அவர்கள் முக்கியமான செயல்பாட்டில் இறங்கினார். அது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சந்தர்ப்பவாத சூழ்நிலையில ஒரு பயங்கரமான திரிபுவாதமான வரையறையை கொண்டு வந்தது. அதாவது உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படிங்கிறதே பேசாம உழைக்கும் மக்களுக்கான ஒரு வேலை திட்டத்தை வச்சுது. அதை எதிர்த்து இவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியே வந்தார். இதற்கு காரணமாக அவர் கூறியது என்ன அப்படின்னா, சைனாவில் நடந்த புரட்சியை பற்றி மேற்கத்திய மார்க்சியர்களுக்கான சரியான புரிதலே கிடையாது, அதில் இருக்கும் பாடங்களை இவர்கள் கற்க மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைனா பாலிசி ஸ்டடி குரூப் அப்படின்னும் பிராட்காஸ்ட் ஷீட் அப்படின்னும் 2 குழுக்களை உருவாக்கி மேற்கு உலகத்துல இருந்த மார்க்சியர்களுக்கு சைனாவின் புரட்சி பற்றியும் அதுல இருக்கும் மகத்துவங்களை பற்றியும் அது எப்படி மார்க்ஸ் லெனின் நம்மளுக்கு தந்த அறிவியலின் தொடர்ச்சி தான் அப்படின்றதையும் நிறுவனர். இதனால பல மார்க்சியர்கள் சைனாவை பற்றியான சரியான புரிதலுக்கு வந்தாங்க. இதை செய்தது மட்டும் இல்லாமல் அவர் பர்மிங்ஹாம் தொழிலாளர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக இரவு நேர பாடசாலைகளை நடத்துவது, மார்க்சியத்தை பற்றி எளிய முறையில் அந்த தொழிலாளர்களுக்கு கற்றுத்தருவது அப்படின்னு செஞ்சார். அதையும் தாண்டி அந்த தொழிலாளர்களை அணிதிரட்டி போராட்டத்தையும் வழி நடத்தினார். பாருங்க, அவர் அறிவுத்தளத்துல வேலை பார்த்து உகந்த மாதிரி களத்திலையும் செயல்பட்டார். இதையும் தாண்டி ஜார்ஜ் தாம்சன் அவர்களோட சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பிரிட்டிஷ்ல பண்டைய கால கிரேக்க நாகரிகம் மற்றும் இலக்கியத்தின் ஒரு அத்தாரிட்டியாகவே இருந்திருக்கிறார். அதனாலேயே பாருங்க, அவர் ஒரு பெரும் இலக்கியவாதியாகவும் இருந்திருக்காரு. இதையும் தாண்டி அவர் ஒரு கவிஞர், நாடக ஆசிரியர், இயக்குனர், பாடகர். என்னங்க கமலஹாசன் மாதிரி எல்லாமே பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எல்லாம் பண்றதை தாண்டி அது மக்களுக்காக பயன்படணும் இல்லையா? அதற்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பர்மிங்ஹாம் தொழிலாளர்கள் மத்தியில ஒரு கலைக்குழுவை உருவாக்கி அந்த கலைக்குழுவின் வழியாக பல பாடல்களையும் நாடகங்களையும் உருவாக்கினார். ஆக மொத்தம் 4 விஷயத்துல அவர் ஈடுபட்டிருக்காரு. ரெவல்யூஷனரி தியரைசேஷன், அதாவது புரட்சிக்கான அறிவுசார் வேலைகளை ஈடுபட்டிருக்காரு. ரெவல்யூஷனரி எஜுகேஷன், அதாவது புரட்சிக்காக மக்களை தயார்படுத்தும் கல்வியை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துறது. 3வது ரெவல்யூஷனரி ஆக்ஷன், புரட்சிக்காக மக்களை தயார்படுத்துவதற்கு போராட்டத்தில் அவர்களை வழி நடத்துவது, அதுதான் ரெவல்யூஷனரி ஆக்ஷன். 4வதாக ரெவல்யூஷனரி ஆர்ட், புரட்சிக்கு தேவையான கலை வடிவங்களையும் இலக்கியங்களையும் உருவாக்குவது. ஆக இந்த 4லையும் பணிபுரிஞ்ச ஒரு முழுமையான மார்க்சியவாதி, ஒரு புரட்சியாளர் தான் ஜார்ஜ் தாம்சன் அவர்கள். மார்க்சியம் அப்படிங்கிறது சர்வதேச உணர்வை மனிதர்களிடையே வலியுறுத்துது. அதனாலதான் பாருங்க, மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலையும் உலக உழைக்கும் மக்களே ஒன்று கூடுங்க தான் சொல்றாரோ இல்லைய, மேற்கத்திய உழைக்கும் மக்களே ஒன்று கூடுங்கள், ஐரோப்பிய நாடு உழைக்கும் மக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னா கேட்கல. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உழைக்கும் மக்களும் அந்த உழைக்கும் மக்களின் பிரதிநிதியாக இருக்கும் கம்யூனிஸ்டுகளும் ஒன்றுபட்டால்தான் புரட்சி சாத்தியம் அப்படிங்கறத நிதர்சனம். அதோட ஒரு முக்கியமான அடையாளம் தான் ஜார்ஜ் தாம்சன். அவரு கடைசி வரைக்கும் மேற்கத்திய கம்யூனிஸ்டுகளுக்கும் கிழக்கத்திய கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு பாலத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருந்தார். 2வது, மார்க்சியம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க இருக்கிற கலை, அறிவியல், இசை, இலக்கியம் எல்லாமே மனித உழைப்புல உருவாகினது. அப்ப மனிதர்கள் அதோடு ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட விடாம அவங்களை அந்நியப்படுத்தி வச்சிருக்கிறதா முதலாளித்துவத்தோட வேலை. ஆக அந்த ஒருமையின் அடையாளம் தான் ஜார்ஜ் தாம்சன் அவர்கள். அதன் காரணமாகத்தான் நம்ம ஜார்ஜ் தாம்சன் அவர்களையும்
அவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் எழுதிய எழுத்தையும் நாம் படிக்க வேண்டும். வர வாரங்கள்ல அவர் எழுதிய 3 முக்கியமான புத்தகங்களையும் அறிமுகப்படுத்துவோம். அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா சாட் ஜிபிடில போய் ஜார்ஜ் தாம்சன் பத்தி இன்னும் கூடுதலான தகவலை நீங்க தேடி தெரிஞ்சுக்கலாம்.